வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவை செயலாளரிடம் வழங்கல். ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தின் மீது ராகுல் காந்தியை பேச விடவில்லை என குற்றம் சாட்டி நோட்டீஸ். வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை, மதிப்பெண் ஒன்றுதான் ஒரே வழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைப்பது என்றைக்கும் நிலைக்காது என சூப்பர் ஸ்டார் டயலாகை சுட்டிக்காட்டி அறிவுரை. ஐந்து ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை திராவிட மாடல் அரசு மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நாட்டில் வறுமை குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளதாகவும் பேச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்போ நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமாக வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோடு சொல்ற 2வது பெரிய எக்கனாமியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை தேடி வராங்க. பெண்கள் கல்வி பயின்றால் அடுத்த தலைமுறையே முன்னேறும் என்ற நோக்கத்திலேயே பெண்களுக்கு பல்வேறு திட்டம். பெண்கள் என்றாலே அழகுதான், ஆனால் அறிவுதான் பெண்களுக்கு உண்மையான அழகு என்றும் பேச்சு. என்னை பொறுத்தவரை பெண்கள்னாலே அழகுதான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். அரசு பள்ளிகளின் பராமரிப்பு பணியை தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது என போட்டோஷூட் எடுக்கும் முதல்வராக தமிழ்நாட்டுக்கு வாய்த்திருப்பது சாபக்கேடு. திருவாரூர், நாமக்கல்லில் மாணவர்கள் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ இல்லாமல் அரசு பள்ளிகள் இயங்குவது கொடுமையின் உச்சம் என இபிஎஸ் விமர்சனம். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமா, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாகவும் சாடல். சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னுடன் யாரும் விவாதிக்கவில்லை. தேர்தல் பணிகளில் இருந்து ஒதுங்கியது தொடர்பாக விளக்கம் கேட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு அண்ணாமலை பதில். திமுகவை வீழ்த்த என்டிஏவின் வியூகம் என்ன என ஆர்எஸ்எஸ் அமைப்பிடம் அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்வி. வியூகம் பற்றி விவாதிக்காமல் எப்படி களத்திற்கு சென்று அரசியல் செய்ய முடியும் எனவும் கேட்டதாக தகவல். தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பிரசோபகுமாரை நியமனம் செய்ய முடிவு. பிரசோபகுமார் நியமனம் தொடர்பாக ஆர்எஸ்எஸ் தேசிய தலைமை ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக தகவல். வட தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ் மாநில செயற்குழு உறுப்பினராக கேசவ விநாயகத்திற்கு புதிய பொறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் சத்பாவ் என்ற பொறுப்பில் செயல்படுவார் என்றும் தகவல். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஐயா பாமக என புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவல். ராமதாஸ் சார்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி வரும் அருள் பெயரில் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு வாபஸ். வழக்கை திரும்பப் பெற பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேக தலைவர் விஜயை ஒழித்து கட்டுவதுதான் எங்களின் ஒரே அரசியல். கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜயை சரமாரியாக விளாசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன். இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான், புடுங்குவான். எங்கடா வருவ? எங்க வருவ?
நான் ஏன் இல்ல சொல்றேன், எதுக்குங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் என்பது விஜய் எதிர்த்து பேச, ஆமாடா இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். வடபுறம் அஜித்குமார் கொலை வழக்கில் பொய் புகார் அளித்த நிகிதாவை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்ப மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நிகிதாவை நேரில் அழைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் மனு தாக்கல். மூன்று மாதத்திற்கு பின் பொறுப்பு மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம். பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு 15 நிமிடத்தில் கூட்டம் முடிந்தால் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு. வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். காரைக்கால் மீனவர்கள் 9 பேரை படகுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைபிடிப்பு. அனுமதியின்றி பாக் ஜலசந்தி பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடித்ததால் நடவடிக்கை. இருபத்தி 25 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ள சபரிமலை ரயில்வே திட்டத்திற்காக 1900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது கேரள அரசு. அங்கமாலி முதல் எருமேலி வரை 111 கிலோமீட்டர் தூரம் வரை ரயில் பாதை அமைக்க திட்டம். ஆண்டுக்கு 10 லட்சம் வரையிலான வங்கி பரிமாற்றத்திற்கு பான் எண்ணை குறிப்பிட தேவையில்லை. புதிய வரைவு வருமான வரி விதிமுறைகளில் தகவல். சென்னை புறநகர் ரயில் மற்றும் முன்பதிவில்லா ரயில் டிக்கெட்டுகளை எடுக்கும் UTS செயலி மார்ச் 1 முதல் இயங்காது. அனைத்து வசதிகளையும் கொண்ட ரயில் ஒன் செயலியை பயன்படுத்தலாம் என ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். ரசிகர்களிடம் கடிந்து கொண்ட நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார். Please behave yourself. Theater கிடையாதுங்க ப்ளீஸ். Thank you so much. சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,580 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,16,640 ரூபாய்க்கும் விற்பனை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.